ஹலோ மடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டேரக்டர் சுதா கங்கரா உங்களுடைய டேரக்ஷன்லாம் நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி ஸோ இவங்களாம் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்துட்டு பராசக்தி. ஸோ படத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான கேஸ்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு டேரக்டரும் வந்துட்டு ஒரு பயங்கரமான டேரக்டர். அதில் வந்து மியூசிக் வந்து ஜிவி பண்ணுறாரு, அவருடைய 100வது படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த படம் தான் சிவகார்த்திகேயன் அவருடைய 25வது படமாக வந்துட்டு ரிலீஸுன்றது ஆக போகுது. ஸோ அது வந்துட்டு இப்போ ஆஃப்லைன் ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேனர் ஒன்று அடித்து வந்துட்டு அதை செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா SK25 அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ஆஃப்லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிறிது நாட்களில் வந்துட்டு ஆன்லைனும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஆல்ரெடி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் சின்ன ப்ரொமோஸ் இதெல்லாம் வந்து ரிலீஸுன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு சூப்பரான படத்தை தான் டீம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பொங்கல் கிளாஸ் ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்கும். அது பயங்கர ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா ஜனநாயகன் வருது, இங்கிட்டு பராசக்தி, இன்னுமே வந்துட்டு கருப்பு அது இதுன்னு வந்துட்டு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது எந்த மாதிரி வந்துட்டு போகுதுன்றது தெரில. பட் ஆனால் இவங்க இப்போ வந்துட்டு ப்ரொமோஷன் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க, ஜனவரி 14ஆம் தேதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா போஸ்டர்ஸ் அண்ட் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதுவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு தண்டபாலத்து மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி. ஸோ ஏன் இவங்க இந்த ட்ரெயினை வந்துட்டு பயங்கரமாக காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தெரில. ஸோ மேபி படம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பார்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ ஏன்னா அந்த விஷயங்களை வச்சு தான் இந்த வர போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ரயிலுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரியே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இந்த டீம்ஸ் இருந்து என்னென்ன அப்டேட் நான் வருது அப்படின்றத விசாரிச்சு ஸோ அப்டேட் நான் கொடுத்துருவோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இது பண்ணுற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.